ஏய் எவ்வளவு திமிரு இருந்தா நீ ஏன் மேலே கை வச்சிருப்ப? நீ பண்ணினதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா கொடுக்க வேண்டாம். அபி என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு ஆம்பளை பையனை கூட பார்க்காம உன் இஷ்டத்துக்கு கை நீட்டி அரைஞ்சிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு ஆம்பளை பண்ற காரியமா இது? இவனெல்லாம் அறையாம வேற என்ன பண்ணுவாங்க? அபி என்னாச்சு அபி? என்ன பண்ணிட்டு இருக்க? அபி உன்னதான் கேக்குறேன், என்னடி ஆச்சு? சக்தி ஒழுங்கா உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு போய் பாத்துக்க. ஏதோ இந்த வீட்டு மருமகளாச்சு நான் சும்மா விடுறேன். இல்லனா என் பையனை அரைஞ்ச கையை இப்ப உடைச்சிருப்பேன். உடைச்சி என்ன நினைச்சிட்டு இருக்கா? இஷ்டத்துக்கு என் பையன் மேல கை வைக்கிறா. என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்காளா? இந்த பாருங்க, உங்க பையனை சும்மா சும்மா அறையணும் அடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் வேண்டுதல் இல்ல. கேவலமான காரியத்தை பண்ணா இப்படிதான் அறைவாங்க. சின்ன மீனாட்சி இதெல்லாம் உன் மருமகளை பாத்தியா சின்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு? என் பையனை நான் கூட ஒரு தாட்டி கூட அடிச்சது இல்ல. இவ என்னடா இஷ்டத்துக்கு அரைஞ்சிட்டு இருக்கா. நீயும் பார்த்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க. அபி என்ன பண்ணிட்டு இருக்க? அபி ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? என்ன நடந்துச்சு? சக்தி ஒழுங்கா உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு போய் பாத்துக்க. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இவ்வளவு கொழுப்பு இருந்தா என் பையன் மேல கை வச்சிருப்பா. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. அபி தேவையில்லாம இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டா. அபி என்ன நடந்தது? அபி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? சம்மந்தமே இல்லாம இப்ப அவனை எதுக்கு அரைஞ்சிட்டு இருக்கா? சூர்யா மாமா எல்லாம் அபி கரெக்டா தான் பண்றா. போக போக உங்களுக்கே புரியும். என்ன வெண்ணிலா சொல்ற? என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆஹா இவனை அறையும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன நாலு அரைஞ்சா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். சனியா இவனை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. அச்சோ அபி ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்னு தெரியலையே. அத்தை இவெல்லாம் அரை வாங்க வேண்டிய ஆள் தான். அறையட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரியா சொல்ற? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம அபி பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கா. அத்தை எனக்கும் தான் என்னன்னு தெரியல. ஆனா அவன் அடி வாங்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஷமாடி அபி என்னம்மா இதெல்லாம்? என்ன ஏதுன்னு சொல்லாம இப்படி கை வைக்கிறதுலாம் ரொம்ப தப்புமா. சொல்லுமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு, எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். மாமா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்களே இவனை அடிச்சு இப்ப வெளியே துரத்திடுவீங்க. என்னம்மா சொல்றேன்? அப்படி என்னமா பண்ணா? பிரியா குடிக்க வச்சிருந்த பால்ல 3 டைம் போதை மாத்திரையை கலந்துருக்கான். அபி என்ன சொல்ற? ஆமா சக்தி, பால்ல போதை மாத்திரையை கலந்து பிரியா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். நல்ல வேளை பிரியா அந்த பாலை குடிக்கல. குடிச்சிருந்தானா அவ்வளவுதான். 3 டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கான். நல்ல வேளை பிரியா அந்த பாலை குடிக்கல. டேய் எவ்வளவு திமிரு இருந்தா என் தங்கச்சிக்கிட்டே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருப்ப. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ இந்த விஷயம்லாம் எப்படி இந்த அபிக்கு தெரிஞ்சது? அபி சும்மா தேவையில்லாம என் மேல பழிய போட்டுட்டு இருக்காத. சக்தி உன் பொண்டாட்டி சொல்ல நான் அப்படியே கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காத. நான் எதுவும் பண்ணல. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் எப்பவும் பண்ண மாட்டேன். அபி இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பையன் மேல இப்படிப்பட்ட ஒரு பழிய தூக்கி போடுற? அபி நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா? ஆமா மாமா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். கோயில்ல வச்சு இவன் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தான். அத நானும் வெண்ணிலாவும் தான் கேட்டோம். வெண்ணிலா அபி சொல்றதெல்லாம் உண்மையா? நீயும் அபியும் அவன் பேசுறத கேட்டீங்களா என்ன? ஆமா சூர்யா மாமா, அவன் நேத்து கோயில்ல வச்சு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தத நானும் அபியும் தான் கேட்டோம். என்னம்மா நீ நேத்து எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல? இல்ல கிருஷ்ணா மாமா, அபிதான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம், நானே நாளைக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன்னு சொன்னா. அதனாலதான் நானும் யார்கிட்டயும் சொல்லல. நினைச்சேன் இந்த நாதேரி அன்னைக்கு என் ரூம்குள்ள வரும்போதே நினைச்சேன். பிரியா என்னம்மா சொல்ற? அவன் ஒரு ரூம்க்கு வந்தானா? ஆமாண்ணே, அன்னைக்கு வந்து தேவையில்லாம பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கார்த்திக் மாமா தான் வந்து அடிச்சு வெளியே துரத்துனாங்க. என்ன பிரியா நீ இதெல்லாம் எங்க கிட்ட சொல்ல மாட்டியா? முதல்ல சொல்லியிருந்தா அந்த நாயை அப்பவே பிடிச்சி வெளியே தள்ளிருப்போம்ல. இல்லண்ணே, அவன் எப்பவுமே சும்மா என்கிட்ட தேவையில்லாம ஏதாச்சும் பேச வருவான். அப்படிதான் அன்னைக்கும் வந்தான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கார்த்திக் மாமா தான் வந்து அவனை அடிச்சு வெளியே துரத்துனாங்க. பாவி பாவி, ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிருக்கான். இவெல்லாம் நல்லா இருப்பானா? மோசமா போயிருவான், உருப்படாம தானே போவான். இந்த வீட்லயே இருந்துகிட்டு இந்த வீட்ல உள்ள பிள்ளையே அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்கான். மாமா இவ சொல்றத நம்பாதீங்க. இவ வீணா என் மேல பழிய போடுறா. நான் அந்த மாதிரி எந்த ஃப்ரெண்டு கிட்டயும் போன் எதுவும் பேசல. இவ போய் சொல்லிட்டு இருக்கா. தேவையில்லாம என் மேல பழி போட்டுட்டு இருக்கா. ஆமாண்ணே, என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. எனக்கு நல்லா தெரியும் என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. இந்த மாதிரி கேவலமான செயலெல்லாம் என் பையன் செய்ய மாட்டான். இந்த அபிதான் வேணும்னே பழிய போடுறா. மீனாட்சி உனக்கு தான் என் பையனை பத்தி நல்லா தெரியும்ல. அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான். இந்த அபிதான் ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா. அத்தை நிறுத்துங்க. உங்க பையன் எப்படிப்பட்டவன்னு உங்களை விட ஏன் இங்க இருக்கிற எல்லாரை விட எனக்கு நல்லா தெரியும். சக்தி நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. உன் பொண்டாட்டி சொன்னோன்னு அப்படியே கண்மூடித்தனமா நம்பற பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து வந்து இவ பேச்ச நீ நம்புவ? இவ்வளவு நாள் இந்த வீட்ல நம்ம கூடவே இருந்த என் பையனை நீ நம்ப மாட்டே, அப்படிதானே?
மாமா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வெண்ணிலாவை வேணா கூப்பிட்டு கேளுங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்காக நாங்க குளத்துல தண்ணி எடுக்க போயிருந்தோம். அப்பதான் இந்த பரதேசி அவன்கிட்ட ஒருத்தங்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தான். பாவி பையே, இதனாலதான் இன்னைக்கு இந்த பாலை எப்படியாச்சும் பிரியாவை குடிக்க வச்சிரு என்கிட்ட அந்த நிலை நின்னானாக்கும். அபி சிஸ்டர் சொல்றதுக்கு எல்லாமே உண்மைதான். இப்ப 10 நாள் முன்னாடி பிரியா ஹால்ல உட்காந்து 11:30 மணிக்கு படிச்சுட்டு இருந்தா. அந்த டைம்ல அந்த டேபிள்ல ஒரு கிளாஸ் பாலம் இருந்தது. அந்த பாலை நான் தான் குடிச்சேன். அந்த பாலை குடிச்சது என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அந்த அளவுக்கு எனக்கு போதை ஏறிச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்பதான் புரியுது இந்த பொண்ணாட பையதான் அந்த பால்ல போதை மாத்திரையை கலந்துருக்கான்னு. எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இப்ப 10 நாள் முன்னாடி இந்த கார்த்தியா ரூம் கதவை தட்டி பால் குடிச்சா போதை ஏறுமான்னு பெணாத்திட்டு இருந்தான். நான் கூட போய் ஏதோ குடி போதையில தான் இங்க வந்து கத்திட்டு இருக்கான்ட்டு நான் கூட நினைச்சேன். இப்பதானே எனக்கு புரியுது. அண்ணே, என்னன்னு சொல்ற? டேய், அவ மட்டும் இல்ல, நீயும் தானடா அடுத்த நாள் வந்து என் ரூம் கதவை தட்டி நீயும் தானடா இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்த. எனக்கு தெரிஞ்சப்ப நீயும் அந்த பாலை குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ணே, ஆமா அண்ணே. அன்னைக்கு நைட்டு பால் குடிக்கிறதுக்காக தான் கிச்சனுக்கு போயிருந்தேன். டேபிள்ல தான் பால் இருந்தது, குடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இந்த வீட்டுல இவ்வளவு பேர் இருந்தோம், நம்ம யாருக்கும் தெரியாம பால்ல போதை மாத்திரையை கலந்து நம்ம தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்திருக்கான். ச்சே, இந்த வீட்டுல இவ்வளவு பேர் இருந்தோம் நமக்கு எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறப்போ அசிங்கமா இருக்கு. ஆமா அண்ணே, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? இவனே சரியான ஃப்ராடு. இவனுக்கு சும்மாவே எனக்கு கண்டாலே பிடிக்காது. என்கிட்ட என்ன நேரமும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் சொல்றதெல்லாம் இந்த வீட்டுல யாராச்சும் நம்புவாங்களா? யாரும் நம்பாதீங்க. இந்த அபியும் இந்த கார்த்தியும் சேர்ந்துட்டு ஏதோ பிளான் போடுறாங்க. எப்படி நாங்க பிளான் போடுறோமா? பண்றதெல்லாம் கேவலமான காரியம். இதுல ஒன்ன வரட்ட நாங்க பிளான் போடுறோமா? மாமா, நாங்க பொய்யெல்லாம் சொல்லல. எங்களுக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. உண்மையதான் சொல்றேன். அது மட்டும் இல்ல மாமா, ஒரு நாள் நானும் சக்தியும் நைட் ஷோ போயிட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அந்த டைம்ல இவன் பிரியா ரூம்ல நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். நான் தான் அதுக்கப்புறம் இவனை திட்டி அடிச்சு வெளியே அனுப்புனேன். நீங்க பிரியா கிட்ட வேணா கேளுங்க. உன்னை நல்ல பையன்னு நினைச்சா இவ்வளவு கேவலமா நடந்திருக்கல. என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்க பார்த்திருக்கல. உன்னை சும்மா விட மாட்டேன். பொறுக்கி நாய, இன்னைக்கு உன் சாவு ஏன் கையில தான்டா. என்னென்ன நீங்களும் இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு நம்புறீங்க? என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லனே இல்ல. என்ன மீனாட்சி அமைதியாவே இருக்கற? நீயாச்சும் உன் வாயை திறந்து சொல்லு. என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எந்த தப்பும் பண்ணலன்னு பொய்யா சொல்ற? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க நினைச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மாமா, நான் சத்தியமா சொல்றேன், எந்த தப்பும் பண்ணல. இவங்க எல்லாம் தேவையில்லாம என் மேல வீண் பழி போடுறாங்க. நீங்க யாரையும் நம்பாதீங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்புங்க மாமா. டேய், இதுக்கப்புறம் உன் பருப்பு இங்க வேகாது. இவன் இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போ. இதுக்கப்புறம் என் வீட்டு வாசல மிதிச்ச காலை வெட்டி. மீனாட்சி, அப்ப நீயும் என் பையனை சந்தேகப்படுறியா என்ன? என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல மீனாட்சி. போதும், நிறுத்துங்க நீ. நான் இதுக்கப்புறம் யார் சொல்றதையும் நம்பறதா இல்ல. டேய், நீ ஏன் இப்ப வீட்டை விட்டு வெளியே போறியா? இல்ல உன்னை இப்ப அடிச்சு துரத்தணுமா? அத்தை, ஒரு நிமிஷம். இவனை அவ்வளவு சீக்கிரமாலாம் விட்டக்கூடாது. இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு இவன் என்ன சின்ன தப்பா பண்ணிருக்கான்? இதை விட ஒரு பெரிய தப்பா பண்ணிருக்கான். அதுக்கெல்லாம் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம்? இவனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டாம்? இப்ப இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா இவன் நிம்மதியா போயிருவான். ஆனா இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்ன சும்மா உன் பாய்க்கு வந்து பேசிட்டு இருக்க? இப்பதான் தேவையில்லாம என் மேல வீண் பழிய போட்ட. இப்ப என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? என்னது? நான் என் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கனா? இப்ப புரியும் உனக்கு. என்ன அடுத்தது வேற என்ன பழிய தூக்கி மேல போடலான்னு காத்துட்டு இருக்கியா? கார்த்திக் ப்ரோ, நீங்க போய் கூப்பிட்டு வாங்க. சரி சிஸ்டர். டேய், நீ எங்கடா போற? இருடா வரேன். என்னைக்கா இருந்தாலும் நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுல இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீ பண்ண தப்புக்கு மத்தவங்க மேல பழிய போட்டுட்டு நீ நிம்மதியா ஜாலியா சந்தோஷமா தானே சுத்திட்டு இருந்த. இதுக்கப்புறம் எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். அபி, என்னாச்சு அபி? என்ன நடக்குதுங்க? சக்தி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. கார்த்திக் ப்ரோ வந்துடட்டும். ஐயோ கடவுளே, இவ அடுத்தது என்ன குண்டு தூக்கி போட போறாளோ தெரியலையே. திக்குன்னு இருக்கு. ஆசையில இருந்தாலும் மண்ணள்ளி போட்டு தொலைஞ்சிருவா போலயே. இது அந்த பையன் தானே? ஆமா, நான் அந்த பையன் தான். அவன் எப்படி இங்க? இவன் இறந்துட்டான்னு நினைச்சேன். இவன் எப்படி இங்க? இவன் அப்ப உயிரோட தான் இருக்கானா? கோமால இருக்கான்னு சொன்னாங்க. அப்பவே செத்துருப்பான்னு நினைச்சேன். இவன் என்ன இங்க வந்து நிக்கிறான்?
அஜய், அஜய் எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சக்தி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருவன்? இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்லையே. வீல் சேர்ல வேற உட்காந்துருக்கான். என்ன அப்படியே ஷாக் ஆயிட்ட போல? இது யாருன்னு தெரியுதா? டேய் கார்த்தி, சொல்லுங்க மாமா. டேய் இது உங்க கூட படிச்ச பையன் தானே? ஆமா மாமா, அவனே தான். இவன் கோமால தானே இருந்தான்? ஆமா மாமா, இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கோமால இருந்து எழுந்தான். என்ன உன்கிட்ட தானே கேக்குறேன். இது யாருன்னு தெரியுதா? அது இவன் இவன் என்ன அப்படியே திணற? அபி, என்ன வேற டிராமா போட ஆரம்பிச்ச போல? சும்மா ரோட்ல போறவன கூப்பிட்டு வந்து சும்மா ஏன் பையன் கிட்ட பூச்சாடி காட்டிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல. நீ சொல்லு, இது யாருன்னு தெரியுதா தெரியலையா? என்னடா அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற போல. ஏய், இப்ப நான் எதுக்கு ஷாக் ஆகி நிக்கணும்? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ரோட்ல போறவன் வாரவன் அவளை ஒருத்தி உள்ள கூப்பிட்டு வந்துட்டு சும்மா தேவையில்லாம என் மேல ஏதாச்சும் பழிய போடலான்னு பாக்குறியா என்ன? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன நடிக்கவா செய்ற? அபி, சும்மா உனக்கு மட்டும் அடிக்க தெரியும் நடிச்சிட்டு இருக்காத. நான் கை வாங்குனேன்னா நல்லா இருக்காது. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருங்க. இருக்கிற கோபத்துல ஏதாச்சும் சொல்லிட போறேன். புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல. வாய் பேசுறாங்க வாய். ஏய், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. மாமா, இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியுதுமா. இந்த பையனை மறக்க முடியுமா? இந்த பாவி தானே இந்த பையனை அடிச்சு இந்த பையன் வாழ்க்கையே கெடுத்துட்டான். மாமா, ஒரு சின்ன திருத்தம். இவரை அடிச்சு கொலை பண்ண பார்த்தது உங்க பையன் இல்ல, இதோ இந்த ரவி தான். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, எல்லா தப்பையும் பண்ணது இந்த ரவி தான். இவன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு பழிய சக்தி மேல போட்டுட்டான். இந்த நாய் சொன்னதை உண்மை நம்பி நீங்க எல்லாருமே சக்தியை தப்பா நினைச்சிட்டீங்க. சக்தி எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் பண்ணது இந்த பண்ணாட தான். அபி, என்ன பழிக்கு மேல பழியா என் மேல போட்டுட்டே இருக்க? சும்மா என்ன நாடகம் ஆடுறியா என்ன? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன உன் புருஷனை நல்லவன்னு நிரூபிக்க என்ன கெட்டவன் ஆக்குறியா? போதும் நிறுத்து. நீ என்ன அவ்வளவு யோக்கியனா? உங்க எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லி ஆகணும். சக்தி எந்த தப்பும் பண்ணல. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எங்க காலேஜ்ல படிக்கிற கார்த்திகாங்கிற ஒரு பொண்ணும் நானும் லவ் பண்ணோம். இந்த புறம்போக்கு நாய் என் கார்த்திகாவோட போட்டோவை தப்பா எடிட் பண்ணி மாஃப் பண்ணி அவளை மிரட்டி இருக்கான். நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும், எனக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். கார்த்திகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்ததெல்லாம் என்கிட்ட சொன்னான். அதனாலதான் எனக்கும் இவனுக்கும் தகராறாச்சு. நாங்க ரெண்டு பேரும் காலேஜ் பின்னாடி இருக்க கிரவுண்ட்ல ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டோம். கடைசியில இவன் என்ன ஒரு கல்லுல தள்ளி விட்டுட்டான். அதுலதான் எனக்கு பலமா அடிபட்டு நான் கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டேன். எனக்கு ரொம்ப அடிபட்டதும் நான் செத்துட்டேன்னு நினைச்சு இவன் என்ன அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அந்த டைம்ல ஏதாச்சும் அந்த இடத்துக்கு சக்தி வந்து என்ன காப்பாத்த ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் கோமாக்கு போயிட்டேன். இப்ப கார்த்தி வந்து எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. எந்த தப்பும் பண்ணாத சக்தி தண்டனை அனுபவிச்சிருக்கான். ஆனா எல்லா தப்பும் பண்ணிட்டு இவன் நிம்மதியா சுத்திட்டு இருந்திருக்கான். இந்த உண்மையை எப்படியாச்சும் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு தான் நான் இங்க வந்தேன். சக்திக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் ரொம்ப நல்லவன். எல்லா தப்பும் பண்ணது இந்த புறம்போக்கு தான். இந்த புறம்போக்கு நாய் தான் எல்லா தப்பும் பண்ணிச்சு. அஜய் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இல்ல கார்த்தி, என்னால முடியல. 6 வருஷமா நான் கோமால இருந்திருக்கேன். எந்த தப்பும் பண்ணாத சக்தி தண்டனை அனுபவிச்சிருக்கான். ஆனா எல்லா தப்பும் பண்ணிட்டு இவன் நிம்மதியா வெளியே சுத்திட்டு இருந்திருக்கான். இவனை சும்மாவே விடக்கூடாது. இவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். என்ன இந்த பையன் என்னதெல்லாமோ சொல்றான்? அப்ப நம்ம சக்தி எந்த தப்பும் பண்ணலன்னா நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல. ஆமா சூர்யா, நம்ம சக்தி எந்த தப்பும் பண்ணல. ஆனா நம்ம தான் அவனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. அன்னைக்கு எந்த அளவுக்கு கெஞ்சினா என்ன நம்புங்கன்னு. ஆனா அவன் சொல்றதை நம்ம காது கொடுத்து கூட கேட்காம அவனை நம்பாம இருந்துட்டோமேடா. ஆமாண்ண, எனக்கு இப்ப உண்மையாவே ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாம் எவ்வளவு கெஞ்சிருப்பான். ஆனா நம்ம அவனை நம்பாம இருந்துட்டோம் என்ன. ஆமா சூர்யா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம அண்ணங்கிற இடத்துல இருந்து அவனுக்கு நம்ம சப்போர்ட்டா நின்று இருக்கணும். அவன் சொன்னதை நம்ம நம்பி இருக்கணும். ஆனா நம்ம அதை தவறிட்டோம்டா. ஆமா அண்ணன், அவனுக்கு நம்ம அண்ணனா இருக்கிறதுக்கே அருகதில்லை. நம்மள நினைச்சா நமக்கே அசிங்கமா இருக்குண்ணே.
உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஐயோ, நான் அன்னைக்கே என் தம்பியை நம்பி இருக்கணும். நான் நம்பாம இப்படி முட்டாள்தனமா இருந்துட்டேனே. அவன் எந்த அளவுக்கு கெஞ்சினா, நம்ம யாருமே நம்பலன்னு தெரிஞ்சது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அவன் மனசு உடைஞ்சு போயிருப்பான். எந்த தப்பும் பண்ணாம சட்டம் தான் அவனை தண்டிச்சதுன்னு பார்த்தா நம்ம எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு தண்டனையை கொடுத்துருக்கோம்டா. அவன் மனசு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும். நம்ம அவனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. என்ன யார் வேணாலும் அவனை நம்பாம இருந்திருக்கலாம். ஆனா நம்ம நம்பி இருக்கணும். எங்க தம்பி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு நம்ம நம்பி இருக்கணும். ஆனா நம்ம நம்பாம தப்பு பண்ணிட்டோம். என்ன இதுக்கப்புறம் நான் சக்தி மூஞ்சில எப்படி முழிப்பேன்? நம்ம நம்பி இருக்கணும்னு அவனை நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இந்த பிரச்சனையாலதான் இந்த பையன் வாழ்க்கையே வீணா போச்சு. இந்த பையன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரவி தான். இவன் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கான். பாவம் இந்த சக்தி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான் அவன் வாழ்க்கையில. என் அண்ணன் 2 வருஷம் ஜெயில இருந்ததுக்கு காரணமே இவன் தான். இவனை சும்மாவே விடக்கூடாது. எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். பெரிய தப்பு பண்ணிட்டோம். இந்த பாவத்துல நம்ம எங்க போய் தொலைக்க போறோமோ? நம்ம அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட அந்த பாவம் தீராதுடா. அவனை நம்ம நம்பி இருக்கணும். நம்பாம இருந்துட்டோம் பாத்தியா? என்னாச்சு வெண்ணிலா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல ரியாக்கா, சக்தி இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்காம போனதுக்கு காரணமே இதுதான். சக்தி எந்த தப்பும் பண்ணலன்னு இப்பதான் எல்லாருக்குமே தெரிய வருது. ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் சக்தி தான் கொலை பண்ணிட்டான், சக்தியால தான் ஒரு பையன் வாழ்க்கையை போச்சுன்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. அச்சோ, அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரவி தானா? ஆமா ரியாக்கா, இப்ப அபி மட்டும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தலன்னா எல்லாருமே சக்தியா தான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படிதான் இப்படி இருக்கானோ தெரியல. மாமா, நடந்தது என்னன்னு இப்பவாச்சும் உங்களுக்கு புரியுதா? சக்தி எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் பண்ணது இந்த ரவி தான். ஆனா இந்த உண்மை எங்களுக்கு கொஞ்ச நாளே தெரியும் மாமா. என்ன சொல்ற கார்த்தி? ஆமா மாமா, இந்த உண்மை எனக்கும் சக்திக்கும் ஏற்கனவே தெரியும். அப்பவே உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா சக்தி தான் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான். யாருமே என்ன நம்பல. இதுக்கப்புறமா அவங்க கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படியே நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஐயோ கடவுளே, என் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அந்த நேரத்துல நான் கூட அவனை நம்பலையே. பாவி பாவி, இவன் பண்ண தப்புக்கு என் பையன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கானே. தயவு செஞ்சு யாரும் சக்தியை தப்பா நினைக்காதீங்க. அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரவி தான். தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க இந்த அளவுக்கு இங்க வந்து உண்மையை சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வந்து தானே ஆகணும். ஆனா உண்மையாவே இந்த நியூஸ் கேட்டது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. தேவையில்லாம என்ன காப்பாற்ற வந்த சக்திக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நாங்க 2 பேர் பட்ட கஷ்டத்துக்கு இவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். கவலைப்படாதீங்க ப்ரோ, கண்டிப்பா இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். சரிம்மா. கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க சிஸ்டர். அவங்கள கூப்பிட்டு போங்க. டாக்டர் வேற ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க கூப்பிட்டு போய் அவங்கள பத்திரமா வீட்டில் விட்டுருங்க. சரி சிஸ்டர், நான் போயிட்டு வரேம்மா. சரி ப்ரோ. பாவி பாவி, என்ன காரியம் என்ன பண்ணிருக்க? உண்ட வீட்டுக்கே 2 பண்ணிட்டல. நீலாம் உருப்படியாடா? நீலாம் நல்லாவே இருக்க மாட்டே. நாசமா போயிடுவேடா, நாசமா போயிடுவேன். என் வயித்துல வந்து பிறந்து தொலைச்ச. ஐயோ ஐயோ ஐயோ, இவங்க எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன காரியடா பண்ணிட்டு வந்து நிக்கிற? நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு உன்னை நினைச்சு நம்பினேடா. இப்படி முழு பூசணிக்கு அவன் சோத்துல மறைச்ச மாதிரி என்ன காரியடா பண்ணிருக்க? நீ நல்லாவே இருக்க மாட்டாடா, நாசமா போயிடுவேன். என் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சிருக்கேடா. அம்மா. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. இந்த பாவி இப்படி ஒரு பாவத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணே. ஐயோ, இவனை என் வயித்துல யானை பெத்து தொலைஞ்சேன். மீனாட்சி, என்ன மன்னிச்சிரு மீனாட்சி, என்ன மன்னிச்சிரு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கற கூட எனக்கு அருகதை இல்ல. இந்த பாவி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பாவியா என் வயித்துல நான் பெத்து வளர்த்து எடுத்தேன். இப்படி உண்ட வீட்டுக்கே 2 பண்ணிருக்கானே, இவன் விளங்குவானா, உருப்படுவானா? இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வெளியே போடா. அம்மா, வீட்டை விட்டு வெளியே போடா. நிறுத்துங்க. வீட்டை விட்டு வெளியே போட சொல்றீங்க. வீட்டை விட்டு வெளியே போனா நான் என்ன விட்டுருவேனா? பொண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா மட்டும் அவன் பாட்டுக்கு ஜாலியா நிம்மதியா சந்தோஷமா இருப்பான். அதுக்காக நான் இவ்வளவு பாடுபட்டேன். இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இவன் பண்ணின தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஐயோ கடவுளே, இவன் அப்படியே 2 அடி அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டலான்னு பார்த்தா இவன் விட மாட்டா போலயே. நான் என்ன பண்ணுவேன்? பாவி பையன் என்னென்ன காரியம் பண்ணிருக்கான்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்துருவாங்க. என் புருஷன் நிரபராதி, இந்த நாய் தான் எல்லாத்த போய் பண்ணான்னு நான் நிரூபிச்சே ஆகணும். என்னது போலீஸா?